சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய ஞான சிந்தனையில் 8ஆம் திருமுறையான திருவாசகத்தில் 7வது பதிகமான திருவெம்பாவையில் 2வது பாடலை சிந்திக்க திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. மாதங்களில் சிறந்தது மார்கழி என்று நாம் அறிவோம். அத்தகைய உன்னதமான மார்கழி இறை வழிபாட்டிற்கு மிகவும் உரிய மாதமாகிறது. நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அவ்வாறு பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதமானது தேவர்களுக்கு 2 மணி நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் மார்கழி மாதமானது தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த நேரத்தை குறிக்கிறது. அதுதான் மிகவும் புனிதமான நாளாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் இறைவனுடைய சிந்தனையில் இருப்பது மிகவும் உன்னதமானது. இந்த பாடல்களில் மாணிக்க வாசகர் 2 வகையாக பெண்களை குறிக்கின்றார். ஒன்று தூக்கத்திலிருந்து எழுப்பும் பெண்கள், இன்னொரு தூங்குபவர்கள், அதாவது உறங்குகின்ற பெண்கள். இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், உறக்கத்திலிருந்து எழுப்பும் பெண்ணாக ஞான ஆசிரியராகவும் உறங்குகின்றவர்களை சிவனடியாராகவும் நாம் பார்க்க வேண்டும். இதை தான் சைவ சித்தாந்தத்தில் உயிரின் நிலையை 3 நிலையாக கூறுகின்றோம். ஒன்று கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. கேவல நிலை என்பது உயிரானது அறியாமை என்னும் இருளில் இருக்கின்றது. இறைவன் பெரும் கருணை கொண்டு நமக்கு தனு கரண போன போகங்களை கொடுத்து பக்குவப்பட்டு நாம் படிப்படியாக முன்னேறி இறைவனை போய் ஆனந்த நிலையை அடைகிறது, அதாவது சுத்த நிலையை அடைவதற்கு இந்த சகல நிலை உதவி செய்கிறது. இதை மருள் நிலை என்றும், அந்த சகல நிலையில் இருந்து படிப்படியாக தெளிவு பெற்று செல்வதை நாம் தெருள் நிலை என்றும், அவ்வாறு தெருள் நிலையில் இருந்து நாம் இறைவனை போய் அடைந்து ஆனந்த நிலையில் நாம் அடைவதற்கு அருள் நிலை உதவுகின்றது. இந்த பதிகங்களில் பாடல்கள் 1லிருந்து 10 வரை இருள் நிலையில் இருக்கின்ற உயிர் தெருள் நிலைக்கு முன்னேறுவதற்காக இந்த பாடல்கள் இருக்கிறது. அதாவது உறக்கத்தில் இருக்கின்ற பெண்ணை ஞானாசிரியர் ஆகிய உறக்கத்தில் இருந்து எழுந்தவர்கள் எழுப்புவது போலவும், பாடல்கள் 11லிருந்து 20 மருள் நிலை, தெருள் நிலையில் இருக்கின்ற உயிரானது அருள் நிலைக்கு உயர்வதற்கு வழிகாட்டுவதாக இந்த பாடல்கள் இருக்கின்றது. நாம் சென்ற பாடலில் சிந்தித்ததாவது நோன்பின் முதற் காரியமாகிய நீராடுதல் செல்ல வேண்டும் இல்லையா? அதற்கு பக்குவம் பெற்ற பெண்கள் பக்குவம் பெறாத பெண்களை எழுப்புவதாக, அதாவது ஞானாசிரியர் சிவன் அடியாரை எழுப்பும் நிலையாக நாம் பார்க்கின்றோம். அதாவது தீவிரதரமான பெண்கள் மற்ற பெண்களை எழுப்பி நீராடுவது, அதாவது கேவல நிலையில் இருப்பவர்களை சகல நிலைக்கு கொண்டு வர அருள் பெறுது. அந்த நிலையில் நாம் முதல் நாள் நீராட வருவேன் என்று சொல்லி உறங்குகின்ற பெண் இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கிறாள் அல்லவா, அவளை எழுப்புவதற்காக வீட்டின் அருகே வந்து எழுப்புவது போல பாடல்கள் இருந்தது. பொறிகளால் உணரப்படாதவன் வணங்கவும் தியானிக்கவுமே இறைவனை அடையலாம் என்பதை முதல் பாடல்களில் மிக தெளிவாக மாணிக்க வாசகர் அருளியிருக்கிறார். இன்று நாம் 2வது பாடலை நாம் சிந்திப்போம். பாசம் பரஞ்சோதிக் என்பாயிராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போர் போதாரமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன்
தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பராம் ஆரேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலினுடைய பொருள்: சிறந்த அணிகளை அணிந்தவளே, இரவும் பகலும் நாம் முன்பெல்லாம் பேசும் பொழுது எப்பொழுதும் என்னுடைய அன்பு சிவபெருமானுக்கே என்று கூறுவாய். ஆனால் இப்பொழுது அருமையான படுக்கைக்கே அன்பு வைத்து விட்டாயோ, இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கின்றாய் என்பது கூறுவது போல, எழுப்ப வந்த பெண்கள் கூப்பிடுவது போலவும், உள்ளே உறங்குகின்ற பெண்களே, சீச்சி, நீங்கள் பேசும் நகைமொழியில் இவையும் செலவாகுமோ? என்னோடு விளையாடி நேரத்தை விரயம் செய்வது இதுதான் சமயமோ? தேவர்களும் வழிபடுவதற்கு நாடுகின்ற தாமரை மலர் போன்ற திருவடியை அன்பர்க்கு கொடுத்தருளும் இறைவன் ஒளி உருவனாக இருக்கின்றான். அத்தகைய சிவபெருமானுக்கு நாம் அனைவரும் அடியவர்கள் அல்லவா என்று மிக அழகாக இந்த பாடலில் கூறுகின்றார். இப்பொழுது நாம் சில வார்த்தைக்கான பொருளை பார்த்து அடுத்தது விரிவான விளக்கத்துக்கு செல்வோம். இதில் முதல் வரியில் பரஞ்சோதிக்கு என்றால், பரஞ்சோதி என்றால், பரம் என்றால் மேலான அல்லவா, மேலான ஜோதி வடிவினன் பரஞ்சோதி என்பது. அமலிக்கே, ஆரமலிக்கேனா அரிய படுக்கை, ஆரமலிக்கே. நேசமும் என்பது உன்னுடைய அன்பு முழுவதும், நேசம் என்பது. நேரிழையாய் அப்படின்னா அழகிய அணிகணிகளை அணிந்த பெண்ணே, நேரிழையாய். அடுத்தது இவையும் அப்படின்றது நகைமொழி. ஒரு இது ஒரு சிரிப்புக்காக சொல்கிறேன் இல்லையா, கிண்டலுக்காக சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி நகைமொழியோ. ஏசும் இடம் என்பது நகையாடி பேசுவதற்கு இது சமயம் அன்று என்பது. விண்ணோர்கள் என்பது தேவர்களையும், ஈசன் என்பதை இறைவன், தலைவன், அரசன், கடவுள் அந்த மாதிரி பார்க்குறோம் இல்லையா, அந்த தலைவன் அந்த மாதிரி ஈசன். அன்பு ஆர்யாம், நம் அன்பு பொருந்திய நாம், வேறு யார் நாம் அன்பு பொருந்திய எல்லாம் சிவனடியார், நாம் இறைவன் மீது அன்பு வைத்திருக்கிறோம் அல்லவா என்று மிக அழகாக. ஏலோர் எம்பாவா என்பது எமது பாவை போன்ற பெண்ணே சிந்தித்து பார் என்பதாக பொருள். இப்பொழுது நாம் கொண்டு கூட்டி பொருள் பார்ப்போம். முதலில் மூன்றாவது வரியில் இருக்கின்ற நேரிழையாய் என்றதை எடுத்து முதல்ல வச்சுக்கிட்டு, நேரிழையாய் அப்படின்னா அணிகலன்களை அருந்திய பெண்ணே, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், உன்னுடைய அன்பு முழுவதும் சிவபெருமானுக்கே என்று சொல்வாய். எப்போ சொல்வாய்? இரவு பகல் நாம் பேசும்போதும். முன்புலாம் நாம் ராத்திரி பகல் நம்ம எப்போ பேசினாலும் என்னுடைய அன்பு முழுவதும் இறைவனுக்கே என்று நீ கூறுகிறாய். ஆனால் இப்போது அமலிக்கே நேசமும் வைத்தனையோ, உன்னுடைய அன்பு முழுவதையும் அரிய படுக்கைக்கு வைத்து விட்டாயோ என்று கூறுவதாக இந்த பாடலில் கூறுகின்றார். அடுத்ததாக, உள்ளே உறங்கிக் கொண்ட பெண் எழுந்து, சீச்சி, இவையும் சிலவோ சொல்ல. இது நம்ம இந்த மாதிரி நீங்கள் குறும்பு பண்ணுற நேரம் இதுவா, எள்ளி நகையாடும் நேரம் இதுவா, விளையாடி ஏசும் விதம் ஏதோ, நகையாடி பேசுவதற்கு இது சமயமன்று. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம், அதாவது தேவர்களும் ஏத்துவதற்கு, தேவர்களும் வணங்குவதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருளும் வந்தருளும். அதாவது சிவபெருமானை தேவர்கள் அவர்கள் இந்த மனித பிறவிகளாக பிறந்து அவர்கள் நல்ல புண்ணியகாரம் செய்தவராக தேவர்களாக மாறினார்கள். அவர்களுக்கும் ஒரு இருள் நிலை இருக்கிறது. என்னவென்றால், நாங்கள் தேவர்கள், எங்களை அனைவரும் வணங்க வேண்டும் என்று அவர்களுக்கு இருக்குது. ஸோ அவர்கள் அத்தகையவர்கள் ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடு போய் இறைவனை வணங்குவதற்கு ஒரு கூசுகிறாங்க, ஒரு குச்சத்தோடு இருக்காங்க. அத்தகைய சிவபெருமான், ஆனால் நமக்காக சிவபெருமான் அவருடைய திருவடியை
பாதம் தந்தருள வந்தருளும் வந்தருளுக்கு நமக்காக அந்த திருவடியை தருவதற்காக சிவபெருமான் வருவான். அவன் எப்படிப்பட்டவன்? தேசன், ஜோதி வடிவானவன். அவன் சிவலோகத்தில் இருக்கின்றான். தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருள் இருக்கின்றான். ஈசனார், அவன் நமக்கு தலைவன். நாம் அவன் மீது அன்பு வைத்திருக்கிறோம் அல்லவா, நாமெல்லாம் சிவனடியார் அல்லவா என்று கூறுகின்றார். அவ்வாறு இல்லாமல் வேறு யார்? நீ எமது பாவை போன்ற பெண்ணே சிந்தித்து பார் என்று உறங்குகின்ற பெண்ணை வெளியில் இருக்கும் பெண் எழுப்புவதாக மிக அழகாக இந்த பதிகத்தில் கூறுகின்றார். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வாய் அன்பு மட்டும் போதாது, செயலில் அன்பு காட்ட வேண்டும் என்று முதலில் அறிவுறுத்துகிறார். அடுத்தது, சிவபெருமான் விண்ணோர்களுக்கு அரியவன், ஆனால் நமக்கு எளியவன் என்று அறிவித்துகிறார். அதாவது ஈசன் மீது அன்பு கொண்டவர்கள் ஒரு காலம் தன்னிலை தவறாதவர்கள். அதாவது அவர்கள் நகையாடார், ஏசார், ஆழ்ந்த நிலையில் அமைதியாக இருப்பார்கள். இறைவன் மீது பேரானந்தத்தை வைத்திருப்பார்கள். அவர் திருவடியின் பெருமையை உணர்ந்து சிவனையே நோக்கி அன்பாக இருப்பார்கள். அதைத்தான் மிக தெளிவாக இந்த பாடல்களில் சொல்லுகின்றார். இப்பொழுது மீண்டும் இந்த பாடலை பாடி நிறைவு செய்வோம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும்போதெப்போதெப்பு போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சீவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யாம் ஆரேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். மேலும் ஒரு பாடலில் சந்திப்போம். சிவசிவா.